வருங்கால மக்களின் சேவர்களுக்கு வணக்கம். எல்சிஎம்ல ஒரு ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन பார்க்கலாம். முதல் 10 இயல்களால் மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படி கேட்டிருக்காங்க. முதல் 10 இயல்கள் என்னது? 1 to 10க்குள்ள. இந்த 10 எண்களாலையும் 1ல இருந்து 10க்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எண்களாலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண் எது அப்படின்றதான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இயல்களால் வகுப்படக்கூடிய மீதியின்றி வகுக்கக்கூடிய மிகச்சிறிய எண். இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1ல இருந்து 10க்குள்ள இருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அப்ப 1 வந்து எல்லா நம்பராலையுமே வரும். 1க்கு 1 தான் எல்சிஎம். அப்ப 1 தேவையில்ல. 2 3 4 5 6 7 8 9 10 இந்த எண்களால தான் அந்த எண் வந்து வகுப்படணும். ஓகேங்களா? அப்ப இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சோம்னா ஃபர்ஸ்ட் 2 எடுக்கலாம். 1 2 3 2 4 5 2 6 7 4 2 8 9 2 10. அடுத்த அகைன் நம்ம 2 காமனா எடுக்கலாம். 1 3 வகுப்படாது. 1 2 5 3 7 2 4 9 5. அடுத்த அகைன் நம்ம 2 காமனா எடுக்கலாம். 1 3 1 5 3 7 1 9 5. அடுத்து நம்ம 3 காமனா எடுக்கலாம். 1 1 1 5 1 7 1 3 9 5. அடுத்து அகைன் நம்ம 3 காமனா எடுக்கலாம். 1 1 1 5 1 7 1 1 5. அடுத்து அகைன் நம்ம 5 காமனா எடுக்கலாம். 1 1 1 5 காமனா எடுத்தோம். 1 5 1 7 1 1 1 5. அடுத்து அகைன் நம்ம 7 காமனா எடுக்கலாம். இப்ப 1 7 8 9 வந்துருச்சு. அப்ப இது எல்லாத்தையுமே மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அதான் எல்சிஎம் அப்படிங்கிறது. இது 2 4 2 8 எண் 5 8 40 3 9 9 67 4 36. அப்ப 360 360 × 7 36 × 7 5000 35 6000 42 4 3021 25 2520 அப்படிங்கிறது தான் சரியான பதில். அப்ப முதல் 10 இயல்களுக்கான எல்சிஎம் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அந்த எண்கள் எல்லாமே இந்த இந்த எண்ணை வகுப்படும். அந்த எல்சிஎம் இந்த எண்கள் எல்லாமே வகுப்படும். ஏன் அப்படின்னா அந்த எல்சிஎம் இந்த 2 5 20 இருக்குல்ல, இது என்ன அப்படின்னா இந்த 2 3 4 5 6 7 8 9 10 இது எல்லாத்தையுமே இதனுடைய மடங்குகளை வந்து நம்ம கொண்டு போனோம்னா இப்ப 2 4 3 3 6 இப்படி வரிசையா எழுதிக்கிட்டே போறோம். அதே போல 2 6 3 9 அப்படி வரிசையா எழுதிக்கிட்டே போறோம். அப்படி எழுதிக்கிட்டே போகும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய